அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம், அவங்க அல்லாஹ் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நெருங்கிய நண்பர். அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு எவ்வளவு ஒரு தியாகம் செய்தார்கள் என்றால், தன் மகனை, தன்னுடைய உயிருக்குயிரான மகனை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தார்கள். எப்படி என்றால், அல்லாஹ் ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கனவில் தன் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடும்படி கனவு கண்டார்கள். இதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி இப்படி ஒரு கனவை கொடுப்பான் என்று யோசித்தார்கள். இது ஷைத்தானுடைய கனவாக இருக்கும் என்று அன்று விட்டுவிட்டார்கள். எனவே மீண்டும் மறுநாள் அந்த கனவு வந்தது. மீண்டும் இது ஷைத்தானுடைய கனவாக இருக்கும் என்று விட்டுவிட்டார்கள். மீண்டும் 3வது நாட்கள் இந்த கனவு வந்தது. மேலும் இது அல்லாஹ்வின் உத்தரவு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியளித்தார்கள். இதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பாலையா அபதி அஃஅல் மா துஅமர், ஏவியதை செய்யுங்கள் தந்தையே, உங்களுக்கு ஏவியதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் என்ன ஆணையிட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள். எனது உயிரை நான் அல்லாஹ்விற்காக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் மேல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக என் உயிரை நான் கொடுக்கிறேன் என்று தியாகம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை ஹாஜரா அம்மையாரிடம் சொல்கிறார்கள். ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கதறி கதறி அழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் உத்தரவு, பரவாயில்லை, அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் இது என் மகனுக்கு நல்லதாகவே ஆகட்டும் என்று சொல்கிறார்கள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து செல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கருங்கல் பாறையில் படுக்க வைக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நேராக படுக்க வைத்து அறுக்காதீர்கள். ஏனென்றால் என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய ஆணை உங்கள் கண்ணை விட்டு மறைக்கும். நான் குப்புற படுக்கிறேன், நான் திரும்பி படுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என் முதுகு, எனது கழுத்தை அறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா என்னை பார்த்து உங்களுக்கு அழுகையோ, நமது பிள்ளை என்று ஒரு பாசம் வந்துவிட்டால் பிறகு அல்லாஹ்வின் உத்தரவு கண்ணை மறைத்துவிடும் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னை பார்க்காதீர்கள், என்னை பார்த்தால் உங்களுக்கு பாசம் வந்துவிடும், பிறகு அல்லாஹ்வின் ஆணையை மறந்து விடுவீர்கள், என் உயிர் போக முடியாது அல்லாஹ்விற்காக என்று கூறினார்கள் அந்த இடத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் மேல் அப்படி எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் படிக்கிறார்கள், திரும்பி படிக்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குர்ஆனை ஓதி, குர்ஆனை ஒரு கத்தி, ஒரு வாளை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கழுத்தை அறுக்கிறார்கள். அறுக்கவே இல்லை. பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால், கத்தியை எடுத்து அவர்கள் முதுகில் அறுக்கிறார்கள். ஒவ்வொரு பாகமாக அறுக்கும் பொழுதும் கத்தி அறுக்கவே இல்லை. கோபத்தில் என்ன செய்கிறார் என்றால், வாளை தூக்கி வீசுகிறார்கள். அது ஒரு பாறையில் விழுந்து பாறை 2ஆக பிளந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கக்கூடாது என்று உத்தரவிடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கக்கூடாது என்று அந்த கத்தியிடம் கூறியுள்ளான். அந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கவில்லை. அவர்கள் அந்த கத்தி எவ்வளவு ஷார்ப்பாக இருந்திருந்தால், அந்த கத்தி கடும் பாறையை நோக்கி அழைத்தவுடன் பாறையே 2ஆக பிளந்து விட்டது என்றால் இஸ்மாயில் நபியின் கழுத்தை அறுக்க எவ்வளவு நேரமாகும்? சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ்வின் உத்தரவு. அந்த கத்தியிடம் அல்லாஹ் கூறியுள்ளான், இஸ்மாயிலை நீ எதுவும் செய்துவிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு அருட்கொடை! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக தன் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல் நாம் அனைவரும் இஸ்லாத்திற்காக இறங்கி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று உறுதியோடு ஒவ்வொரு முஃமினும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருட்கொடையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.